ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது கார்டனிங் வீடியோ. அதாவது எங்கள் தோட்டத்துக்கு நாங்கள் வந்து தண்ணி எப்படி பாய்க்கிறோம், டெய்லி ஒரு மணி நேரம் ஆகும் தண்ணி பாய்க்கிறதுக்கு. சரி, அது எப்படி பாய்க்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவாக எடிட் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பைப்பில் ஓஸ் மாட்டியாச்சு. ஓஸ் மாட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற செடிகளுக்கு எல்லாமே தண்ணி பாய்க்கணும். இது வந்து வாழைக்கன்று, அது பக்கத்தில் ஒரு மாங்கன்று நிற்கிது, சின்ன கன்று. தொட்டியில் எல்லாமே செடிகள் இருக்கும், கீழே எல்லாம் மரங்கள் இருக்கும், அழகு செடிகள் எல்லாமே தொட்டியில். அது பக்கமாக கொஞ்சம் கொஞ்சம் செடிகளும் இருக்குது. இது வந்து 2-3 தொட்டியில் வந்து செவ்வந்தி கன்று நின்றுச்சு, அது வந்து வாடிடுச்சு. அப்புறம் அது வந்து அல்லி. இது சாதாரணமாக இது வந்து ரணக்கள்ளி அப்படி சொல்லுவாங்க, களி செடி கூட சேர்ந்தது. இதில் இருக்கிறது எல்லாமே தொட்டியில் சின்ன சின்ன செடிகள் இருக்குது. அடுத்தது வந்து இதுவும் ஒரு அழகு செடி தான். தொட்டியில் மேக்ஸிமம் அழகு செடி தான் வைப்போம். இது வந்து கனகாம்பர பூச்செடி. நான் கொஞ்சம் வேகமாகவே தண்ணி பாய்ச்சிட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே தண்ணி பாய்ச்சிட்டோம். செடிகளுக்கு வந்து கீழேயும் தண்ணி விடுவோம். சில நேரம் அந்த இலைகள்லையும் என்ன செய்வோம் அப்படின்னா தண்ணி வந்து அடித்து விடுவோம். பூ பூத்துருக்கு பன்னீர் ரோஸ். மழை நேரம் நிறைய பூக்கும், மற்ற நேரம் 1-2 தான் பூக்கும். பூத்துச்சுன்னா கொத்து கொத்தாக தான் இந்த பன்னீர் ரோஸ் பூக்கும். அது பக்கத்துலேயே ஒரு 2 மாங்கன்று. இது வந்து கொய்யா மரம், சீத்தா மரம் பக்கத்தில் நிற்கிது. அது பக்கத்தில் இருக்க மரத்துக்கு எல்லாத்துக்குமே தண்ணி பாய்ச்சாச்சு. இப்போ இதில் ஒரு வேப்ப மரம் நிற்கி, அது பக்கத்தில் வந்து வெத்தலை செடி நிற்கிது. இது வந்து வெத்தலை செடி, வெத்தலை கொடிக்கும் தண்ணி பாய்ச்சாச்சு. வெத்தலை கொடியுமே தொட்டியில் தான் வச்சுருக்கோம். இதுவும் ஒரு அழகு செடி தான். நிறைய அழகு செடி தான் இருக்கும். சில இது காட்டு செடி நிறையா வளர்ந்துருக்கு. மழை நேரங்கிறதுனால இன்னும் காட்டு செடி எல்லாமே களையெல்லாம் எடுக்கலை, அப்படியே தான் இருக்குது மொத்தமாக. இனிமேல் தான் அதை எல்லாமே க்ளீன் பண்ணணும். இது வந்து சீத்தா மரத்துலேயும் நிறைய காய் காய்க்கும். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய காய் காய்ச்சிருக்கு. சீத்தாப்பழமும் ரொம்ப நல்லது. என்ன தான் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும், நம்ம கார்டனில் ஒரு பழம் பறித்து சாப்பிட்டாலும் அதில் இருக்கிற சந்தோஷமே ஒரு டிஃப்ரெண்ட் தான். நமக்கு தேவையானதை நம்ம வந்து வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன செடிகள்லாம் வைப்பாங்க, சிலர் வந்து காய்கறிகள்லாம் வைப்பாங்க. நாங்கள் காய்கறிகள்லாம் எதுவுமே வைக்கல, அழகு செடி தான் கொஞ்சம் நிறையா வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 2 பப்பாளி மரமும் ஒரு வாழைக்கன்றும் நிற்கிது. இப்போ இது நிறைஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து உள்ளே இருக்கிற மரங்களுக்கு வந்து வேறு ஊஸ் போடணும். பாருங்கள், இது பப்பாளி மரம். இந்த பப்பாளி மரம் நிறைய முன்னே நம்ம வந்து உள்ளே இருக்க ஓஸ் வந்து வேறு மாற்றி விட்டுட்டு வரேன்னா, இந்த ஓஸ் எல்லாமே உள்ளே ஜாயிண்ட் அடித்து விட்டுருக்கு. இது ஒரு கொய்யா மரம், அதில் பிரண்டை செடி எல்லாமே நிற்கிது. மூலிகை செடி எல்லாமே ஓரளவு நாங்கள் வச்சுருப்போம். இது வந்து பிரண்டை கொடி, ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவாங்க. மூட்டு வலி, எலும்பு தேய்மானத்துக்கெலாம் இந்த பிரண்டை ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவாங்க. மழை நேரம் அப்படிங்கிறதுனால அப்படியே இருக்குது. இது தென்னை மரத்துக்கும் தண்ணி ஓஸ் போட்டுட்ருக்கு. தென்னை மரம்லாம் நிறைய தண்ணி குடிக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ தான் தேங்காய் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்ட்டு தென்னை மரத்துக்கு கொஞ்சம் நல்லாவே தண்ணி போடணும். தென்னை மரம் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வேறு மாற்றணும். இந்த இது ஓஸ் வந்து மாற்றி விடணும். இதுலேயும் கொஞ்சம் நிறைய வேண்டியிருக்கு, நிறைஞ்சதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். தென்னை மரம் எப்படியோ ஒரு 10 நிமிஷம் ஆகும் தண்ணி ஃபுல்லாக நிறையிறதுக்குள்ள. நம்ம வந்து நிறைய மரங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன்றா பாய்க்கணும் டைம் ஆகிடும். அதனால் உள்ளே ஒரு ஓசு ஓடுது. இது வந்து வெளியில் டேப்பில் ஓடுது. அது வந்து ஒரு டேங்க் வச்சுருக்கோம் தனியாக. கார்டனுக்குன்னு ஒரு டேங்க் இருக்குது, அதில் வந்து அந்த தண்ணி போகும். இது வந்து மேலே நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி தான் இது வந்து வீட்டுக்கு மேலே வச்சுருக்க டேங்க்லேருந்து வர்ற தண்ணி. கனகாம்பரம் செடி நிற்கிது. இது எல்லாமே கனகாம்பரம். இது வந்து சுண்டைக்காய் சொல்லுவாங்கள்ல, அந்த பச்சை சுண்டைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வீட்டிலே நிற்கிது. குழம்புக்கு வேணும்னா நம்ம அடிக்கடி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகவே இதை வந்து அப்படியே விட்டாச்சு. இது நல்லா படர்ந்து வரும். இது ஒரு பப்பாளி மரம், அதுக்கும் தண்ணி சேர்த்து அடித்தாச்சு. பப்பாளி மரம் வந்து நல்லா காய்ச்சி முடிஞ்சிட்டு இந்த தென்னை மரம் நிறைஞ்சிச்சு. இனிமேல் இதை வந்து அடுத்த தென்னை மரத்துக்கு மாற்றிடணும். ஒரு 3-4 தென்னை மரம் நிற்கிது. அதனால் ஒரு தென்னை மரம் முடிஞ்சது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, அடுத்த தென்னை மரத்துக்கு போட்டு விட்டோம்னா அது ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம அந்த சைடு ஓரளவாக முடிச்சிடலாம்.
இது பாருங்கள், இது இப்போ தான் தேங்காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு. இந்த இதில் பப்பாளி மரத்தில் வந்து தண்ணி ஓடி முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்து அது பக்கத்தில் இருக்கிறதுக்கு போடணும். இதில் சின்ன சின்ன வாழைக்கண்ணும் ரணக்கல்லி தான் கொஞ்சம் நிறையா இருக்குது. ரணக்கல்லி வந்து சும்மா இலையை கொண்டு போய் பிச்சு நீங்கள் வச்சாலே அது வந்து நல்லா வளர்ந்துடும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அப்படி தான் நிறைய பிச்சு பிச்சு வச்சுருக்கோம். இது வந்து ஆமணக்கு செடி தன்னாலே வளர்ந்து நிற்கி, அது களை எதுவுமே நீ எடுக்கலை. அது உள்ளுக்கையும் பரண்டை செடி நிற்கிது அந்த பானையில். பெரண்டை செடியும் அப்படி தான், நம்ம லேசாக கொஞ்சமாக ஒடிச்சு வச்சாலே நல்லா வளர்ந்துடும். உங்களுக்கு பெரண்டை செடி இந்த மாதிரி மூலிகை செடிகள்லாம் நமக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேனாலும் லைட்டாக நம்ம ஒடிச்சு வச்சாலே வளரக்கூடிய செடிகள்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் வச்சிட்டோம் அப்படின்னா தன்னாலே நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற ஊற்ற நிறைய கிடச்சிடும். இது வந்து அழகு செடி தான், கிறிஸ்மஸ் ட்ரீ செடி சொல்லுவாங்க. இந்த செடியும் நல்லா கொஞ்சம் சின்ன கண்ணாக ஒரு 100 ரூபா கொடுத்து குட்டி கண்ணாக வாங்கி வச்சு தான் 3-4 வருஷத்துலேயே நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாமே துளசி. ஒரு துளசி வச்சாலே போதும், அதிலேருந்து விதைகள் எல்லாம் விழுந்து விழுந்து நம்ம வச்சுருக்க இடம் ஃபுல்லாகவே துளசி. இந்த இடம் ஃபுல்லாகவே எங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா துளசி தான் நிற்கிது. செடிகளுக்கு கீழேயும் தண்ணி பறிச்சிட்டு மேலே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா செடிகள் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிடும். அது பக்கத்துலேயே ஒரு நவாமரம் செடி நிற்கிது. இது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா எல்லாமே அழகு செடி தான். ஓரளவு அழகு செடி எல்லாத்தையும் வச்சு தண்ணி பாய்ச்சாச்சு. இது ஒரு அழகு செடி தான். இதுவும் லைட்டாக நம்ம கட் பண்ணி வச்சாலே இதுவும் தழுத்துடும். எனக்கு பேரெல்லாம் சரியாக தெரியலை. இது தன்னாலே வளர்ந்த செடி தான் இதெல்லாமே. இது வந்து மருதாணி செடி. மருதாணி வந்து கொஞ்சம் வச்சாலே நமக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹேர் ஆயிலுக்கு அப்படி இல்லைன்னா மருதாணி நம்ம கையில் வைக்கணுன்னாலுமே இந்த மாதிரி ஒரு சின்ன கன்று வாங்கி வச்சிட்டோம்னா நல்லா பெருசாகிடும். மருதாணி விதைகள் பூக்கள் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது அப்படிங்கிறாங்க. நல்ல தூக்கம் வரல அப்படின்னா மருதாணி விதைகள் அதை எல்லாத்தையுமே அந்த தலைவாணி கீழே கெட்டி வச்சுட்டு தூங்கினா நல்ல தூக்கம் வரும் அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுவும் என்ன அப்படின்னா ரோஸ் செடி தான். அதே பன்னீர் ரோஸ் தான். இது வந்து ஒரு பிரியாணி இலை செடி சொன்னாங்க, ரம்பா செடியை. அது வந்து கட் பண்ணி பிரியாணி இலைக்கு போடலாம் அப்படின்னாங்க. இது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன அழகு செடி தான். இது டேலியா செடி, அது ஒரு அழகு செடி. இது பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன சீத்தா மரம். இது எல்லாத்துக்குமே தண்ணி பாய்ச்சாச்சு ஒரு வழியாக. இந்த சைடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சின்ன சின்ன செடிகள்லாம் முடிச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு சின்ன கொய்யா மரம் வளருது. இதுக்கும் தண்ணி பாய்ச்சாச்சு. இதுதான் அந்த ரம்பாய் செடி அப்படி சொல்லுவாங்க. இது வந்து மூங்கில். மூங்கில் ஒரு சின்ன கன்று வச்சாலே அந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். மூங்கிலும் வச்சுருக்கு. இது வந்து வேலி ஓரத்தில் வச்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு நிறைய மூங்கில் கம்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு அழகுக்காக வாங்கி வச்சது தான். இது கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு. இதெல்லாம் சும்மா வெளில நின்று கை கால் கழுவுற இடம். இதில் இதையும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ஒரு சைடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தண்ணி பாய்ச்சி முடித்தாச்சு. நம்ம அடுத்த சைடு வந்து அடுத்த ஓஸு வந்து கனெக்ட் பண்ணணும். இதை எடுத்துகிட்டு இன்னும் ரைட் சைடு போய் நம்ம வந்து டேப்பை கனெக்ட் பண்ணணும். தென்னை மரத்துக்கு 2 மரம் பாய்ச்சி முடித்தாச்சு. நம்ம அடுத்து இருக்கிற மரத்தையும் பாய்க்கணும். இது வந்து ஒரு மாதுளை மரம், சின்ன மரமாக மாதுளை மரம் நிற்கிது. மாதுளை மரம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்து இன்னொரு தென்னை மரத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி பாய்ச்சிக்கலாம். அதுக்கும் தண்ணி போட்டு விட்டாச்சு. இந்த மரம் இன்னும் காய்க்கவே இல்லை, இனிமேல் தான் காய்க்கும். பக்கத்துலேயே நமக்கு வந்து கொய்யா மரமும் நிற்கி, ஆலோவேரா கத்தாழையும் நிற்கி. ஓரளவு என்னென்ன செடி நமக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம வீட்டிலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு இடமா அலைய வேண்டாம். நமக்கு எப்போ எந்த மருந்து நமக்கு தேவைப்படுனே சொல்ல முடியாது. அந்த நேரம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எலுமிச்சை வந்து காய்ச்சிருக்கு. இதுவும் எலுமிச்சை. தென்னை மரம் வந்து தண்ணி பாய்ச்சி முடித்தாச்சு. இப்போ ஓரளவு எல்லா பக்கமுமே தண்ணி மாற்றாச்சு. இது எல்லாமே மஞ்சள் கரிசலாங்கண்ணி மாதிரி ஒரு செடி. இது வந்து இப்போ தான் வந்து வச்சுருக்கோம். பலாமரம் நம்ம சாப்பிட்டுட்டே ஒரு 2 கொட்டையை போட்டதில் வளர்ந்துச்சு. இதுவும் வாழை மரம். இப்போ தான் வாழை வந்து ஒரு குலை விட்டுருக்கு. இது பாக்கு மரம். இது கருவேப்பிலை. கருவேப்பிலை எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. செம்பருத்தி பூ நிற்கிது, செம்பருத்தி பூச்செடி. இது வந்து குட்டியாக நெல்லிக்காய் வச்சுருக்கு. இது வந்து முடக்கத்தான் கீரை. இது வல்லாரை, ஹைப்ரிட் வல்லாரை. அது இது வந்து பிரண்டை.
முடக்கத்தங்கீரைலாம் தன்னாலே நல்லா வளர ஆரம்பிச்சு நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நல்லா வேப்பிலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து முடக்கத்தங்கீரை. இது வந்து வல்லாரை, ஹைப்ரிட் வல்லாரை சொல்லுவாங்க. நாட்டு வல்லாரை தனியாக இருக்குது. இது வந்து நல்லா மட்டையாக நிற்கும். ஹைப்ரிட் வல்லாரை, நாட்டு வல்லாரை வந்து நல்ல கீரை மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இது கீழே எலுமிச்சை மரமும் 2, 3 நிற்கிது. அதுக்கும் தண்ணி சேர்த்து பாய்ச்சிடணும். தண்ணி பாய்க்கிறதுக்கே நமக்கு 1 ஹவர் ஆயிரும். நான் வந்து கொஞ்சம் வீடியோக்கு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே எடிட் பண்ணி விட்டாச்சு. இது சப்போட்டா மரம். இப்போ தான் பூவெல்லாம் பூத்து நிற்கிது. இனிமேல் தான் அடுத்து காய்க்கும். 1, 2 காய்ச்சிருக்கு பாருங்கள். இது சப்போட்டா கொஞ்சம் காய்ச்சிருக்கு. இனிமேல் நிறைய காய்க்கும். இனிமேல் தான் இப்போ இதுலேயும் ஒரு எலுமிச்சை மரம், சப்போட்டா மரம் எல்லாம் பாய்க்கிறதுக்கு டைம் ஓரளவு முடிஞ்சிச்சு. சப்போட்டா கடைசி போட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு செவ்வழனி மரம் நிற்க, அதுக்கும் சேர்த்து போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவு தண்ணி பாய்ச்சி முடிச்சாச்சு. ஒரு 70% முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 20% அந்த சைடு போய் பாய்க்கணும். இது கார்டனுக்கு உள்ளே, வீட்டுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேயும் கொஞ்சம் செடிகள் இருக்குது. செவ்வழனி செடி இது. செவ்வழனி மரம், தேங்காய் மரத்தில் செவ்வழனி ரொம்ப நல்லது. மருத்துவ குணம் நிறைஞ்ச இளநீ அப்படிங்கனாலே அது செவ்வழனி தான் சொல்லுவாங்க. மருந்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இளநியும் இந்த செவ்வழனி தான். இதுதான் அந்த செவ்வழனி. செவ்வழனி வந்து தேங்காய்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் டெண்டர் கோக்னட், அதாவது சும்மா நம்ம வந்து இளநீருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது முடிச்சாச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே. இது வந்து இன்னொரு சைடு நான் மாட்டியிருக்கேன், அந்த ரைட் சைடில். இந்த சைடு எல்லாமே நிறைய அழகு செடி தான். எல்லாமே தொட்டியில் தான் வச்சுருப்போம். இது எல்லாமே அழகு செடி தான். இங்கே ஒரு சின்ன துளசி செடிகள் நிற்கும். அது பக்கத்தில் ஒரு சின்ன கத்தாழை செடி நிற்கும். துளசி தான் கொஞ்சம் அதிகமாக நிற்கும். துளசி, கற்றாழை, இந்த மாதிரி மூலிகை செடி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிரண்டை, வல்லாரை, என்னென்ன தேவையோ, கற்பூரவள்ளி இலை நிற்கிது, தூதுவளை, இது எல்லாமே வீட்டிலே வச்சுருக்கோம் நாங்கள். இது வந்து துளசி. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து குரோட்டன்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து அழகு செடி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அழகு செடி தான். இந்த சைடு ஃபுல்லாகவே வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து அழகு செடி தான் வச்சுருக்கோம். இதுவும் ஒரு அழகு செடி தான். இது லைட்டாக நம்ம வந்து ஸ்டெம் மட்டும் வச்சாலே வளரக்கூடிய செடி தான் இது. இது கனகாம்பர பூச்செடி. அது பக்கத்துலேயே ஒரு பிச்சி கன்று இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம். பிச்சி பூக்குரியது. அந்த க்ரோ பேக்கில் இருக்கிறது வந்து பிச்சி பூ கன்று வச்சுருக்கு. அடுத்து வந்து இது வந்து கொஞ்சம் அவரையும் பீன்ஸும் விதை போட்டது. கொஞ்சம் அவரைக்காய் 2 காய் காய்ச்சிருக்கு. பீன்ஸும் ஒரு 2 காய் காய்ச்சிருந்துச்சு. இது ஒரு அழகு செடி தான். அடுத்து இருக்கிறதும் அழகு செடி தான். இது வந்து ரணக்கல்லி. கள்ளி செடி மாதிரி இருக்கிறது வந்து ரணக்கல்லி. இது எல்லாமே அழகு செடிகள் தான். எனக்கு அதோட நேம்ஸ் எல்லாம் சரியாக தெரியலை. எங்கேயாவது போகிறப்ப ஏதாவது செடி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே வாங்கிடுறது. இப்போ ரொம்ப வாங்குறதில்ல. வாங்கி 2 வருஷம் ஆகிடுச்சி. இப்போ எந்த செடியுமே வாங்கலை. ஏற்கனவே இருக்கிற செடிக்கே தண்ணி பாய்க்க 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகுது. அப்படிங்கிறதுனால இப்போ ஓரளவு கொஞ்சம் குறைச்சாச்சு. நம்ம மழை நேரம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சாச்சு. இதுவும் அழகு செடி தான். இதில் ஒரு கன்று எடுத்து வச்சாலே என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இதுவும் ஒரு லில்லி செடி. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து இது ஒரு குரோட்டன்ஸ். நல்ல கலர் வந்து அந்த லீவ்ஸ் வந்து நல்ல பிங்க் கலரில் இருக்கும். முதல்ல வரக்கூடிய லீவ்ஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கும். பாருங்கள், இதில் ஓனா பூச்சிகள் எல்லாமே நிறைய ஓட ஆரம்பிச்சிச்சு. செடி இருக்கிறது வந்து நம்ம வந்து க்ளீனாக வச்சுருந்தோம் அப்படின்னா பூச்சி எதுவுமே வராது. க்ளீனாக இல்லை அப்படின்னா பூச்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு அழகு செடி. இது வந்து திப்பிலி செடி நிற்கிது இதில். இந்த சைடு வந்து டேபிள் ரோஸ், மணி பிளான்ட் இருக்குது. இது ஒரு அழகு செடி. எல்லா செடிகளுக்கும் தண்ணி பாய்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து 1லேருந்து 2 மணி நேரம் ஆயிரும். இருந்தாலும் ஈவினிங் வந்து நாங்கள் வந்து தண்ணி பாய்க்கிறதே ஒரு ரொட்டீனாக வச்சுருக்கோம். நான் என்ன தான் நம்ம வீட்டுக்குள்ளே வேலை பார்த்தாலும் கார்டனிங் பார்க்குறப்ப அது வந்து நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இதுவும் வந்து அழகு செடி தான். உள்ளே ஒரு 2 கொய்யா, அப்புறம் ஒரு மணி பிளான்ட்டு, அப்புறம் வந்து மிளகாய் செடி. இது உள்ளே தான் ஒரு மிளகாய் செடி நிற்கி நிறைய காய்க்கும். ஒரு மிளகாய் செடியே எனக்கு வந்து அது பாட்டு நின்று நிறைய காய்ச்சி கொடுத்துருக்கு. எப்படியும் ஒரு 1 கிலோவுக்கு மேலவே 2 கிலோ அப்பப்போ காய்க்க நாங்கள் அதில் வந்து நிறைய பறிச்சிருப்போம். வீட்டுக்கு தேவையானது நம்மளே ரெடி பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன காய்கறி இருக்கும். இந்த ரோவை எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம அடுத்து இது உள்ள ஒரு மணி பிளான்ட் இருக்குது. இது வந்து வெண்டைக்காய் செடி. 1-2 காய் காய்க்கும்.
இது என்ன அப்படின்னா இது ஒரு ஆரஞ்சு செடி, இதுவும் ஒரு மிளகாய் செடி தான். அது உள்ளுக்கு ஒரு வாழை மரம் நிற்கிது, அதுக்கு பின்னாடி ஒரு நெல்லி நிற்கும். அவ்வளோதான். ஒரு வழியாக என்ன செஞ்சாச்சு அப்படின்னா தண்ணியெல்லாம் பாய்ச்சி முடிச்சாச்சு. இனிமேல் எல்லா டேங்கையும் ஆஃப் பண்ணணும். உள்ளே வந்து இன்னும் கார்டனுக்குள்ளே அந்த தேங்காய் மரத்துக்கு வந்து தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது. அதை போய் ஆஃப் பண்ணேன். இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஓஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு தென்னை மரத்துக்கு பாருங்கள் தண்ணி நல்லா ஓடி முடிச்சிருச்சு. இனிமேல் இங்கேயே டேங்க் ஆஃப் பண்ணணும். இந்த வால்வை வந்து திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னாக்கி இதிலேருந்து இந்த டேங்கில் இருந்து தான் நாங்கள் வந்து கார்டனுக்கு தண்ணி சேர்க்குது. மோட்ரு போட்டு இதில் ஏற்றிட்டு இது ஃபுல்லாகவே கார்டனுக்கு சேர்த்துறது. இந்த பூ பாருங்கள், கார்டனில் நம்ம என்ன தான் வேலை பார்த்து முடித்தாலும் ஒரு பூ பூத்து பார்த்தோன்னா அதில் இருக்கிற சந்தோஷமே சூப்பராக இருக்கும். இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ தான் இந்த மார்கழி தை மாதத்தில் பூக்கக்கூடிய பூ. இது சூப்பராக பூத்துருக்கு. இது வந்து நிறைய பூத்து நிற்கிது. இது மார்கழி மாதத்தில் தை மாதத்தில் இந்த பூ வந்து எங்கேனாலுமே இந்த டைமிங் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பூ பூக்கும். அந்த மாதிரி இது பூத்துருக்கு. மிளகாய் செடி, இது வந்து பப்பாளி வந்து இப்போ தான் விதையிலேருந்து வருது. மிளகாய் செடி நான் சொன்னேன்லாம் நிறைய பறிச்சிருக்கோம். இதோட நிறைய பறிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு 10-20 மிளகாய். அப்பப்போ தேவைக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா பறிச்சுக்கிடுவேன். சில நேரம் பச்சை கலர் வந்து ரெட்டாக மாறிடும். ரெட் கலரையுமே நான் வந்து அப்படியே விட்டுருவேன். ரெட் கலர் வந்து நம்ம வத்தல் சட்னிக்கு பதிலாக இந்த ரெட் மிளகாயை போட்டோம் அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். அதனால் நான் அப்படியே அதில் வந்து பழுத்து இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பழுக்க விட்டுருது. பாருங்கள், இதுலேயும் நிறைய மிளகாய் இருக்குது. பின்னாடி இருக்கும், நமக்கே தெரியாது. அந்த இலைகளுக்கு பின்னாடி தான் இந்த மிளகாயெல்லாம் இருக்கும். இப்போ மிளகாய் கொஞ்சம் பறிச்சாச்சு பாருங்கள். சிகப்பு மிளகாய் இருக்கும். பழுக்க விட்டுட்டோம் அப்படின்னா மிளகாய் வந்து சிகப்பாயிடும். இதை நல்ல சிகப்பு மிளகாயை காய போட்டுட்டோம்னா நமக்கு வத்தலாம் ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் மிளகாய் பறிச்சாச்சு. இது வந்து ரோஸ், அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பறிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பறிச்சாச்சு. ஒரு 2-3 ரோஸ் நின்றுச்சு, அதையும் பறிச்சாச்சு. பன்னீர் ரோஸ் தான் எங்கள் வீட்டில் நிற்கிது. வேறு எந்த ரோஸுமே வாங்கி வைக்கலை. இந்த ஒரு செடி வந்து நிற்கி அப்படிங்கிறதுனால எதுக்குமே அடுத்த ரோஸ் வாங்கலை. பன்னீர் ரோஸ் தான் நிறைய பூக்கும். டெய்லி எப்போவுமே இந்த பன்னீர் ரோஸ் வந்து பூ பூத்துகிட்டே தான் இருக்கும். அது மழை நேரம் வந்துட்டுனா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அதிகமாக பூ பூக்கும். அடுத்து வந்து கனகாம்பரம் பூ, அதையும் பறிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கனகாம்பரம் பூவையும் பறிச்சாச்சு. கனகாம்பரம் பூவுமே நிறையா இருந்துச்சு. இதுவுமே நம்ம விதையை போட்டோம் அப்படின்னாலே அதுலேருந்து விழுந்து முளைச்சி அந்த இடம் ஃபுல்லாகவே கனகாம்பரம் பூ வந்துடும். கனகாம்பரம் பூவும் ஓரளவாக பறிச்சாச்சு. நிறைய இருந்துச்சு, அதையும் பறித்து முடித்தாச்சு. பூக்களில் வந்து கனகாம்பரம் பூ, எனக்கு வந்து ரோஸும் நிற்கிது. அதனால் இதை வந்து அப்பப்போ பறித்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். பிச்சி பூக்கன்னு இப்போ தான் வச்சுருக்கு, அது இன்னும் பெருசாக ஆகணும். காய் இது வந்து சுண்டைக்காயுமே வீட்டில் செடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால சுண்டைக்காயும் பறிச்சிருக்கோம். பாவக்காயும் நின்றுச்சு. பாவக்காயும் கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 3-4 கிலோ வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா பறிச்சிருந்தோம். இப்போ வந்து பாவக்காய் கூடிய வெட்டியாச்சு. சுண்டைக்காய் மட்டும் தான் நிற்கிது. சுண்டைக்காயும் பறித்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. மிளகாயும் சுண்டைக்காயும் இன்றைக்கி பறிச்சிருக்கோம். பூக்களில் வந்து ரோஸ் பூவும் கனகாம்பரம் பூவும் கிடச்சிருக்கு. இதுதான் எங்கள் கார்டனில் இன்றைக்கி நாங்கள் பறித்தது. பூ எல்லாமே அழகாக இருக்குது. சரி அப்படி சொல்லி வச்சாச்சு. இது வந்து தூதுவளையை காமிக்க மறந்துட்டேன்னா, இது வந்து ஒரு வேலி ஓரமாக நின்றுச்சு. பிங்க் கலரில் இந்த பூ வந்து பர்பிள் கலரில் இருக்கும். அதில் வந்து நிறையா குட்டி குட்டியாக காய்களும் காய்ச்சிருக்கும். இதுதான் அந்த தூதுவளை கிடச்சிச்சினாலும் நீங்கள் இந்த மாதிரி கொடியாதான், அது செடி ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும். இலையை வச்சு கட் பண்ண முடியாது. ஒரு சிசர் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ தூதுவளையே நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா கட் பண்ணியாச்சு. தூதுவளை செடியை நான் வந்து கட் பண்ணி தனித்தனியாக இனிமேல் இலையத்திலெல்லாம் எடுத்து வைக்கணும். நான் வந்து ஒரு பவுல் வந்து தூதுவளை செடிக்காண்டி எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், அதை என் பொண்ணு எடுத்து தலையில் தூக்கி மாட்டி வச்சுட்டு அவள் பாட்டு என் கூட சேர்ந்து பறிக்க ஆரம்பிச்சாச்சு. தேங்க்யூ.